Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 15 பாடி fluids and circulation complete one shot வீடியோவா பார்க்க போறோம் with my handwritten notes. ஸோ இதுல நான் as much as pictures possible உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் for your easy understanding. Also need previous year questions from this chapter அதையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து இந்த சாப்டரை தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Now let's start the chapter body fluids and circulation. இப்போ எல்லா லிவிங் செல்ஸுமே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் அ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஆல்சோ அந்த செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆகணும். அப்பதான் தேர் வில் பி த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிஷ்யூஸ். ஸோ இதை ரெகுலேட் பண்றது தான் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஓகே, ஸோ சிம்பிள் ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட சரௌண்டிங்ல இருக்கிற வாட்டரை அதோட பாடி கேவிட்டியில சர்க்குலேட் பண்ணி வில் எக்ஸ்சேஞ்ச் தீஸ் சப்ஸ்டன்சஸ். Whereas more complex and higher organisms, including humans, we use special fluids, primarily blood, for the transport of the substances to the cell and from the cell. And lymph and tissue fluid or interstitial fluid is another body fluid that helps in the transport of certain substances. Okay, so in the primary fluid, blood பத்தி பார்க்கலாம் first. So blood என்றது it's a special connective tissue consisting of fluid matrix. Fluid matrix தான் plasma, which is the liquid part of the blood, and formed elements RBCs, WBCs, platelets இதெல்லாம். So நம்ம வந்து பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம்னா இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ பிளட் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இதனாலதான் பிளட் மேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்மா பத்தி பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மான்றது ஸ்ட்ரா கலர்டு பிஸ்கஸ் ஃப்ளூயிட். ஸ்ட்ரா கலர்ட்னா பேல் எல்லோ கலர்டா இருக்கும். அண்ட் பிஸ்கஸ் மீன்ஸ் திக் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கிறது, பிசுபிசுப்பான கன்சிஸ்டன்சி தான் விஸ்கஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் ஸ்ட்ரா கலர்ட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் கன்சிஸ்டிங் நியர்லி 55% ஆஃப் த பிளட். ஸோ டோட்டல் ஹோல் பிளட்ல 55% டோட்டல் வால்யூம் வந்து இட்ஸ் பிளாஸ்மா. அண்ட் இந்த 55%ல 90 to 92% இட் இஸ் வாட்டர் அண்ட் 6 to 8% proteins. Okay, then minerals, glucose, amino acids, lipids, clotting factors, inactive formula இந்த மாதிரி எல்லாமே பிளாஸ்மால பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேஜர் ப்ரோட்டீன்ஸ் ஃபைப்ரனோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் ஆல்புமின்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபைப்ரனோஜனோட ரோல் ஃபார் த கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஸோ பிளட் கிளாட்டிங்க்கு இட் வில் பிளே அ ரோல். அண்ட் குளோபுலின்ஸ் வந்து இட் இஸ் இன்வால்வ் இன் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி. அண்ட் ஆல்புமின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ், ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு இட் வில் பிளே அ ரோல். அந்த சால்ட் வாட்டர் கான்சென்ட்ரேஷன்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஆல்புமின்ஸ் வில் பிளே அ ரோல். ஓகே, ஸோ இந்த மேஜர் ப்ரோட்டீன்ஸ் பிரசன்ட் இந்த பிளாஸ்மா இது வந்து உங்களுக்கு மேட்ச்ல நீட்ல ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. And also fibrinogen, globulin இதோட ரோல் தனியாவும் கேட்டிருக்காங்க. ஓகே, so these are the major proteins. And small amounts of minerals like sodium, calcium, magnesium, bicarbonate, chloride இதுவும் வந்து பிளாஸ்மால இருக்கும். And glucose, amino acids, lipids present ஆயிருக்கும். As these molecules are always in transit in the body. Okay, then clotting factors பிளாஸ்மால present ஆயிருக்கும் inactive formல. Okay, then பிளாஸ்மால இருந்து நம்ம கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டோம்னா அதுதான் சீரம்னு சொல்லுவோம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாஸ்மா பத்தி பார்த்துட்டோம் பிளட்ல. நெக்ஸ்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ எரித்ரோசைட்ஸ் ஆர் ரெட் பிளட் செல்ஸ், லியூகோசைட்ஸ் ஆர் ஒயிட் பிளட் செல்ஸ், இல்ல பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். ஸோ இது மூணுத்தையும் தான் நம்ம கலெக்டிவ்லி ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் சொல்லுவோம், விச் கான்ஸ்டிடியூட்ஸ் 45% ஆஃப் தி பிளட். ஓகே, so first RBCs, erythrocytes பத்தி பார்க்கலாம். So RBCs are the most abundant of all the cells in the blood. Okay, so healthy adult man எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜா 5 million to 5.5 millions of RBCs per cubic millimeter of blood இருக்கும். So this is the possible question. Okay, RBCs are formed in the red bone marrow in the adults. Adultsல red bone marrowல RBC ஃபார்ம் ஆகும். அண்ட் RBCஸ்ல நியூக்ளியஸ் இருக்காது. அண்ட் அதோட ஷேப் பைகான்கேவ் ஷேப்பா இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் அ பைகான்கேவ் இன் ஷேப். அண்ட் RBCஸ்ல ரெட் கலர்ட் அயன் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் ஹீமோகுளோபின் இருக்கும். அதனாலதான் அது ரெட் பிளட் செல்ஸ் நம்ம சொல்றோம். அண்ட் இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இட் வில் பிளே க்ரூஷியல் ரோல். நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். அண்ட் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டோம்னா ஹீமோகுளோபின் it should be 12 to 16 grams in every 100 ml of blood. Okay, it plays a significant role in the transport of respiratory gases. And RBCs ஓட average lifespan it is 120 days, after which they are destroyed in the spleen. So spleen na it is the graveyard of RBCs. The repetitive கேக்குற question it's important. Okay, so this is about erythrocytes.
தென் லியூகோசைட்ஸ் WBCs பத்தி பார்க்கலாம். ஸோ லியூகோசைட்ஸ் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா இதுல ஹீமோகுளோபின் இருக்காது. ஸோ ஹீமோகுளோபின்னா ரெட் பிளட் செல்ஸ்க்கு அந்த ரெட் கலர் கொடுக்கறது. WBCsல ஹீமோகுளோபின் இருக்காது. ஸோ தே ஆர் கலர்லெஸ் and they are nucleated. So RBC வந்து devoid of nucleus ன்னு பார்த்தோம். Whereas WBC they are nucleated. It's important and are relatively lesser in number. So இது வந்து 6,000 to 8,000 per cubic millimeter of blood தான் இருக்கும். Okay. So 6,000 to 8,000 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then leukocytes they are generally short lived. This is also important. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லியூகோசைட்ஸ் பத்தி நிறைய சென்டென்ஸ் கொடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இது கேட்டிருக்காங்க. லியூகோசைட்ஸ் வந்து they are short lived. Then leukocytes WBCs two main categories are divide ஆயிருக்கு. granulocytes and agranulocytes. So granulocytes ல neutrophils, basophils, eosinophils வரும் and agranulocytes ல lymphocytes and monocytes. So granulocytes ல இந்த neutrophils எடுத்துக்கிட்டோம்னா it constitutes 60 to 65% of the WBCs. So WBCs ல most abundant cells neutrophils. Okay. Whereas RBC total bloodலயே most abundant cells வந்து RBCs, whereas WBC ல most abundant இருக்கிறது neutrophils. It's very important. Okay. So 60 to 65% of the WBCs it is neutrophils and least amount of cells in WBC வந்து basophils. Okay. So இந்த percentageல ஞாபகம் வச்சுக்கோங்க. It's important. And இந்த பிக்சர்ல ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்து உங்களுக்கு அந்த WBC and அதோட ரோலும் கேட்டிருக்காங்க. It's important. So picturesம் நல்லா பாத்துக்கோங்க. The neutrophils and monocytes எடுத்துக்கிட்டோம்னா they are the phagocytic cells. So foreign particles engulf பண்ணி kill பண்ணும். அதான் phagocytic cells சொல்றோம். Which destroy foreign organisms entering the body. Then basophils எடுத்துட்டோம். It secrete histamine, serotonin, heparin இதெல்லாம் secrete பண்ணும் and they are involved in inflammatory reactions. So basophils உங்களுக்கு repetitive கேட்டிருக்காங்க. It's important. Okay. And also இந்த granulocytes, agranulocytes உங்களுக்கு மேட்ச்லயும் கேட்டிருக்காங்க. அதோட ரோல் and அந்த செல்ஸோட நேம் கொடுத்து அதோட ரோல் கொடுத்து கேட்டிருக்காங்க. Okay. eosinophils எடுத்துக்கிட்டோம்னா it release histaminase and destructive enzymes. So they release பண்ணி will resist infections and are associated with allergic reactions. So eosinophilsக்கு வந்து உங்களுக்கு நீட்ல release histaminase and destructive enzymes கொடுத்திருந்தாங்க. It's important. Okay. So இந்த மாதிரி destructive enzymes release பண்ணி will resist the infections. Then lymphocytes எடுத்துக்கிட்டோம்னா B lymphocytes, T lymphocytes னு 2 types இருக்கு which are responsible for immune responses of the body. இத பத்தி நீங்க class 12 human health and diseaseல தரவா படிப்பீங்க. ஓகே. So this is about the leukocytes WBCs. So இது மேட்ச்ல கேட்பாங்க. இந்த இது ஃபுல்லாவே உங்களுக்கு நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் thrombocytes or platelets. So இந்த thrombocytesன்றது அதாவது பிளேட்லெட்ஸ்ன்றது they are the cell fragments produced from megakaryocytes. So megakaryocytesன்றது bone marrowல இருக்க special cells. So இதுல இருந்து தான் வந்து platelet cell fragments ப்ரொடியூஸ் ஆகும். Okay. Blood normally contains 1,50,000 to 3,50,000 platelets per cubic millimeter. Okay. So platelets வந்து they are involved in the clotting of the blood. So இப்ப platelets amount கம்மி ஆச்சு, அதோட லெவல் கம்மி ஆச்சு அப்படின்னா clotting disorders வரும். So blood ப்ராப்பரா clot ஆகல, ஏதாவது ஒரு சைட் ஆஃப் கட் இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி இருக்கு, blood ப்ராப்பரா clot ஆகலன்னா என்ன ஆகும்? There will be excessive loss of blood from our body. So clotting disorder வரும். So platelets count கரெக்டா இருக்கிறது it's very very important. Okay. So this is about the platelets. Blood groups பத்தி பார்க்கலாம். So இப்ப நம்மளோட blood வந்து பாக்குறதுக்கு சிமிலரா இருந்தாலுமே certain aspectsல ஒவ்வொரு human beingக்கும் it will vary. So different types of blood grouping என்னென்னு பார்த்தோம்னா ABO blood grouping and RH grouping. So ABO groupingல எப்படி நம்ம வந்து blood group differentiate பண்ணுவோம்னா based on the presence or absence of the surface antigens. RBCsல the surface antigens A and B present ஆயிருக்கிறத பொறுத்து we will differentiate the blood groups. Okay. Simultaneously plasma of different individuals பார்த்தோம்னா it contains two different antibodies. Anti-A and anti-B natural antibodies present ஆயிருக்கும். Okay. So இப்போ A blood group இருக்கிறவங்களுக்கு வந்து A antigen surface of RBCsல இருக்கும். B blood group இருக்கிறவங்களுக்கு B antigen இருக்கும். AB blood group இருக்கவங்களுக்கு ரெண்டு antigen A, B ரெண்டு antigenமே present ஆயிருக்கும். Whereas blood group O இருக்கிறவங்களுக்கு எந்த ஆன்டிஜனுமே சர்ஃபேஸ் ஆஃப் RBCsல இருக்காது. ஓகே. whereas A ஆன்டிஜன் இருக்கவங்களுக்கு நேச்சுரல் ஆன்டி B ஆன்டிபாடிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். B ஆன்டிஜன் இருக்கவங்களுக்கு நேச்சுரல் ஆன்டி A ஆன்டிபாடிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் பிளாஸ்மால. அண்ட் AB
பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆன்டிபாடிஸுமே அவங்க பிளாஸ்மால இருக்காது. வேறஸ் ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு 2 ஆன்டிபாடிஸ், நேச்சுரல் ஆன்டிபாடிஸ், ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி ரெண்டுமே அவங்க பிளாஸ்மால பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு டோனார் வந்து எய்தர் ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்களே கொடுக்கலாம், இல்ல ஓ பிளட் குரூப் இருக்கவங்க கொடுக்கலாம். ஏன்னா ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆர்பிசி சர்ஃபேஸ்ல எந்த ஆன்டிஜனும் இல்ல அப்படின்றதுனால அவங்க எல்லா பிளட் குரூப்புக்குமே தே கேன் டொனேட் பிளட். வேறஸ் பி பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு பி அண்ட் ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு எல்லா பிளட் குரூப்புமே they can donate blood to them. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளாஸ்மால எந்த ஆன்டிபாடிஸும் கிடையாது. ஸோ தே கேன் அக்செப்ட் த பிளட் ஃப்ரம் ஆல் தி அதர் பிளட் குரூப்ஸ். வேறஸ் ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து ஒன்லி ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் வந்து தே கேன் அக்செப்ட் பிளட். ஏன்னா அவங்களுக்கு ஆன்டி ஏ ஆன்டி பி 2 ஆன்டிபாடிஸுமே இருக்கிறதுனால ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் இவங்களுக்கு பிளட் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க ஆனா எல்லாருக்குமே வந்து தே கேன் டொனேட் பிளட். ஏன்னா அவங்க ஆர்பிசில எந்த ஆன்டிஜனும் இல்ல அப்படின்றதுனால, நோ ஆன்டிஜன்ஸ் ஆன் ஆர்பிசிஸ், அதனாலதான் அவங்கள யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து தே கேன் அக்செப்ட் பிளட் ஃப்ரம் ஏபி அஸ் வெல் அஸ் அதர் குரூப்ஸ் ஆஃப் பிளட். அதனால அவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்லுவோம், பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் இன் தி பிளாஸ்மா. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த யூனிவர்சல் டோனார்னு ஏன் சொல்றோம், யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு ஏன் சொல்றோம்ன்றது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த ஏபி பிளட் குரூப் யூனிவர்சல் ரெசிபியன்ட் உங்களுக்கு ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. ஓகே, then RH grouping. So RH grouping இன்றது it's another way of classifying human blood. So இதுல RH ஆன்டிஜன் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசிஸ்ல இருக்கா இல்லையான்றத பொறுத்து இந்த கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ RH ஆன்டிஜன் அவங்களோட ஆர்பிசி சர்ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அவங்களை RH பாசிட்டிவ்னு சொல்லுவோம். வேற RH ஆன்டிஜன் ஆர்பிசி சர்ஃபேஸ்ல ஆப்சென்டா இருந்ததுன்னா RH நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த RHன்ற நேம் எப்படி வந்தது அப்படின்னா ரீசஸ் மங்கின்ற மங்கில தான் இந்த ஆன்டிஜனை ஃபர்ஸ்ட் இந்த சிமிலர் ஆன்டிஜனை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ hence the name RH. ஸோ பிளட் டிரான்ஸ்பியூஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த RH நெகட்டிவ் பர்சனுக்கு நம்ம அது கரெக்டா பார்க்காம RH பாசிட்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த RH பாசிட்டிவ் அந்த RH ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டா இந்த RH நெகட்டிவ் பர்சன்ஸோட பாடியில ஆன்டி RH ஆன்டிபாடிஸ் சிந்தசைஸ் ஆயிடும். ஸோ RH குரூப்பும் வந்து ஷுட் பி மேட்ச்டு பிஃபோர் டிரான்ஸ்பியூஷன்ஸ், பிளட் டிரான்ஸ்பியூஷன்ஸ். ஓகே, தென் RH இன்கம்பேட்டபிலிட்டி இன் பிரெக்னன்சி. ஸோ இன்கம்பேட்டபிலிட்டினா மிஸ் மேட்சிங், இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ இப்போ RH நெகட்டிவ் மதருக்கு RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ் இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஃபாதர் RH பாசிட்டிவா இருக்கலாம், அதனால அவங்க ஃபீட்டஸ் RH பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா வந்து பிளாசண்டா வந்து இட் வில் வெல் செப்பரேட் தி மெட்டர்னல் பிளட் அண்ட் ஃபீட்டல் பிளட். வேரஸ் அந்த சைல்டு பர்த் ஃபர்ஸ்ட் சைல்டோட பர்த் அப்போ there is a possibility of small amount of RH positive fetal blood மதர்ஸ் சர்க்குலேஷன்ல என்டர் ஆகலாம். ஸோ என்டர் ஆகி மதர்ஸோட இம்யூன் சிஸ்டம் வந்து எலிசிட் ஆகி ஆன்டி RH ஆன்டிபாடிஸ் அவங்க இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சிஸ் அடுத்தடுத்த பிரெக்னன்சில இந்த RH நெகட்டிவ் மதருக்கு RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும் போது இந்த ஆன்டி RH ஆன்டிபாடிஸ் பிளாசண்டாவை கிராஸ் பண்ணி அந்த ஃபீட்டஸோட ஆர்பிசிஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆன்டி RH ஆன்டிபாடிஸ். மதர்ஸ் பிளட்ல இருந்து அந்த ஆன்டிபாடிஸ் பிளாசண்டா வழியா போய் வில் ஸ்டார்ட் அஃபெக்டிங் தி பேபிஸ் ஆர்பிசிஸ். ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த பேபிக்கு தே வில் கெட் சிவியர் அனீமியா அண்ட் ஜாண்டிஸ். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை தான் வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாசிபிள் கொஸ்டின். ஓகே, ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா immediately after the child birth anti-RH antibodies அந்த மதருக்கு அட்மினிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த RH ஆன்டிஜன் உள்ள ஆர்பிசிஸ் இந்த ஆன்டிபாடிஸே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ தட் இது இந்த RH ஆன்டிஜன் உள்ள அந்த ஃபீட்டல் பிளட் வந்து மதர் சர்க்குலேஷன்ல என்டர் ஆகாம அவங்க இம்யூன் ரெஸ்பான்ஸ் எலிசிட் ஆகாம இருக்கும். ஸோ இம்மீடியட்லி ஆஃப்டர் சைல்டு பர்த் அட்மினிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா திஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் கேன் பி அவாய்டட். ஓகே, so this is important. Immediately after childbirth anti-RH antibodies அவங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ணணும். So this is about RH grouping.
கொயாகுலேஷன் ஆஃப் பிளட் பத்தி பார்க்கலாம். இப்ப நமக்கு நம்ம பாடியில ஏதாச்சும் ஒரு கட் ஆகுது இல்ல இன்ஜுரி ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து பிளட் கொயாகுலேஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அ மெக்கானிசம் டு பிரிவென்ட் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் அவர் பாடி. ஓகே, இப்ப நமக்கு ஒரு இடத்துல இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட்டிஷ் ஸ்கம் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து கொயாகுலம். ஓகே, கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கம் அப்படின்றது இட்ஸ் த லேயர் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த கொயாகுலம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த கிளாட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நெட்வொர்க் ஆஃப் த்ரெட்ஸ் கால்டு ஃபைப்ரின்ஸ். ஸோ ஃபைப்ரின்ஸ்ன்றது இன்சால்யூபிள் த்ரெட்ஸ். ஸோ இதுலதான் வந்து டெட் டேமேஜ்டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்லாம் ட்ராப் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் கொயாகுலேஷனுக்கு த்ரோம்போகைனேஸ் அப்படின்ற என்சைம் காம்ப்ளெக்ஸ் இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஸோ இந்த என்சைம் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ சீரீஸ் ஆஃப் லிங்க்டு என்சைமேட்டிக் ரியாக்ஷன் மூலமா. ஸோ இதுதான் கேஸ்கேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சீரீஸ் ஆஃப் லிங்க்டு என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த கேஸ்கேட் ப்ராசஸ் மூலமா அந்த த்ரோம்போகைனேஸ்ன்ற என்சைம் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் இந்த ரியாக்ஷன்ஸ்ல நிறைய ஃபேக்டர்ஸ், அதாவது பிளாஸ்மால இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கிற ஃபேக்டர்ஸும் இட் வில் பிளே அ ரோல். ஓகே, இந்த த்ரோம்போகைனேஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் ப்ரோத்ரோம்பின் டு த்ரோம்பின். ப்ரோத்ரோம்பின்றது இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இன் பிளாஸ்மா. ஸோ இது வந்து த்ரோம்பின் ஆக்டிவ் என்சைமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த த்ரோம்போகைனேஸ் இட் வில் பிளே அ ரோல். ஓகே, தென் இந்த த்ரோம்பின், இந்த ஆக்டிவ் என்சைம் த்ரோம்பின் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் ஃபைப்ரினோஜன் to fibrils. So fibrinogenன்றது என்னது? It's an inactive soluble protein present in the plasma. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். It's one of the major protein present in the plasma. So இந்த fibrinogen fibrin, அதாவது இந்த insoluble threads கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த thrombinன்ற ஆக்டிவ் என்சைம் தான் இட்ஸ் பிளேயிங் அ ரோல். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, தென் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆர் ட்ராமா நடக்கும்போது அது வந்து ஸ்டிமுலேட்ஸ் த பிளேட்லெட்ஸ். ஸோ நம்ம பிளட்ல இருக்கிற பிளேட்லெட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி இட் வில் ரிலீஸ் சர்டைன் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இட் வில் ஆக்டிவேட் தி மெக்கானிசம் ஆஃப் கொயாகுலேஷன். ஓகே, ஆல்சோ நமக்கு எந்த டிஷ்யூல வந்து அந்த இன்ஜுரி ஆகுதோ அந்த டிஷ்யூஸும் சர்டைன் ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ அது மூலமாவும் கொயாகுலேஷன் இனிஷியேட் ஆகும். ஓகே, தென் கால்சியம் அயான்ஸ் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் clotting. This is very very important. So in the conversion la prothrombin to thrombin conversion la kuda pathina the calcium ion will play a role. So calcium ion plays an important role in clotting. In the neat aspect la it's important. Okay, tissue fluid பத்தி பார்க்கலாம். இப்ப பிளட் வந்து டிஷ்யூ கேபிலரிஸ்குள்ள என்டர் ஆகும்போது வாட்டர் அலாங் வித் மெனி வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் என்டர் ஆகும். அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்குள்ள என்டர் ஆகும், லீவிங் பிஹைண்ட் லார்ஜர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிட், அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த செல்ஸ்ல இருக்கிற இந்த ஃப்ளூயிட் தான் இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட் ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட்ல பிளாஸ்மால இருக்கிற அதே மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் gases between the cells and the blood in the lymphன்ற tissue fluid மூலமா தான் நடக்கும். Okay, and elaborate network of vessels called in the lymphatic system. So இந்த lymphatic system வந்து இந்த fluid கலெக்ட் பண்ணி will drain it back to the major veins. So why இது drain back பண்ணனும்னா blood volume and blood pressure மெயின்டைன் பண்றதுக்கு. So இந்த lymphatic system பத்தி நீங்க class 12ல இன்னும் டீடைலா படிப்பீங்க. Okay, so இந்த fluid present in the lymphatic system தான் lymph-னு சொல்லுவோம். So lymph-ன்றது basically பாத்தீங்கன்னா blood minus RBCs and larger proteins. So RBCs இதுல இருக்காது. So lymph is a colorless fluid containing specialized lymphocytes. So lymphs-ல WBCs அதிகமா இருக்கும். blood-ஓட கம்பேர் பண்ணும்போது lymphல தான் WBC அதிகமா இருக்கும். Okay, so specialized lymphocytes இருக்கும். That is B lymphocytes and T lymphocytes. இதுதான் வந்து immune response of the bodyல it will play a crucial role. Okay, so இத பத்தியும் நீங்க class 12ல டீடைலா படிப்பீங்க. And lymph வந்து they are the important carrier for nutrients and hormones. Okay, then fats are absorbed through lymphs in the lacteals present in the intestinal villi. This is very very important. இது உங்களுக்கு பாசிபிளா நீ 2026ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இந்த இன்டெஸ்டைனல் வில்லைன்ற அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல லாக்டியல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த லாக்டியல்ஸ்ல இருக்கிற லிம்ஃப் தான் வந்து ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு இட் இஸ் பிளேயிங் அ crucial role. It's important.
ஓகே, சர்க்குலேட்டரி பாத்வேஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ சர்க்குலேட்டரி பேட்டர்ன்ஸ் டூ டைப்ஸ் இருக்கு, ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ் மொலாசஸ்ல எல்லாம் இருக்கும். ஸோ இங்க வந்து the blood pumped by the heart, it is passed through the large vessels into open spaces or body cavities. அதுதான் sinuses னு சொல்லுவோம். ஓகே, ஸோ this is open circulatory system. whereas closed circulatory system பாத்தீங்கன்னா annulates, chordates இதெல்லாம் present ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து the blood pumped by the heart, it is always circulated through a closed network of blood vessels. So in the pattern வந்து it is more advantageous. ஏன்னா flow of fluid வந்து it's more precisely regulated இருக்கும் closed circulatory systemல. ஓகே, ஸோ எல்லா வெர்டிபிரேட்ஸுமே எடுத்துக்கிட்டோம்னா மஸ்குலார் சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். அதுல ஃபிஷஸ் வெர்டிபிரேட்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு டூ சேம்பர்டு ஹார்ட் தான் இருக்கும், ஒன் ஏட்ரியம் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கல் இருக்கும். அண்ட் இங்க வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் தான் நடக்கும். ஸோ இந்த ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் பம்ப் பண்ணும், அது வந்து கில்ஸுக்கு போகும், அதான் அதோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ கில்ஸ்ல வந்து இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் கெட் ஆக்சிஜனேட்டட். ஸோ இந்த கில்ஸ்ல இருந்து பாடி பார்ட்ஸுக்கு போகும். தென் பாடி பார்ட்ஸ்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அகெயின் பிளட் ஹார்ட்டுக்கு போகும். தென் அகைன் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கில்ஸுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சர்க்குலேஷன் நடக்கும். ஓகே, ஃபிஷஸ்ல. வேரஸ் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ், ஸோ ரெப்டைல்ஸ்ல எக்ஸப்ட் crocodiles அண்ட் ஆம்பிபியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ சேம்பர்டு ஹார்ட் இருக்கும், டூ ஏட்ரியம் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கல். ஸோ இங்க இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ எப்படின்னா இப்போ லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ரிசீவ் பண்ணும், ரைட் ஏட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் பாடி பார்ட்ஸ் ரிசீவ் பண்ணும். வேறஸ் லெஃப்ட் ஏட்ரியம் கில்ஸ் ஆர் லங்ஸ் ஆர் ஸ்கின் அந்த ஆர்கானிசமோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கனை பொறுத்து ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ் பண்ணும். ஹவவர் இந்த ரெண்டுமே வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரெண்டுமே இட் வில் கெட் மிக்ஸ்ட் அப் இன் சிங்கிள் வென்ட்ரிக்கல். ஏன்னா ஒரே வென்ட்ரிக்கல் தான் இருக்குன்றதுனால இந்த இடத்துல மிக்ஸ்டு பிளட் தான் வந்து இட் வில் pump out. Okay, so this is the incomplete double circulation. Okay, whereas birds, mammals and crocodiles லாம் எடுத்துக்கிட்டோம்னா mammals including humans எடுத்துக்கிட்டோம்னா four chambered heart இருக்கும் with two atria and two ventricles. so இங்க double circulation நடக்கும். so இங்க oxygenated and deoxygenated blood ரெண்டுமே வந்து so oxygenated blood வந்து left atria receive பண்ணி left ventriclesக்கு send பண்ணும். அந்த மாதிரி deoxygenated blood right atrium receive பண்ணி right ventriclesக்கு send பண்ணும். so இங்க வந்து without mixing up the circulation of blood நடக்கும். so two circulatory pathways இருக்கும். so அதனாலதான் double circulation னு சொல்லுவோம். okay, so this is about the circulatory pathways. then human circulatory system பத்தி பார்க்கலாம். இது blood vascular system னு சொல்லுவோம். so இங்க muscular chambered heart இருக்கும் நமக்கு, and a network of closed branching blood vessels இருக்கும், and obviously blood இருக்கும். blood தான் the fluid which is circulated in the human circulatory system. okay, heart is a mesodermally derived organ. ஸோ நம்மளுக்கு வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா த்ரீ எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும், எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். ஸோ அதுல மீசோடர்ம்ல இருந்து டிரைவ் ஆகுறது தான் ஹார்ட். ஸோ ஹார்ட் இஸ் தி மீசோடர்மலி டிரைவ்ட் ஆர்கன் அண்ட் சிச்சுவேட்டட் இன் த thoracic cavity. ஸோ thoracic cavityல இன் பிட்வீன் டூ லங்ஸ் ஸ்லைட்லி tilted towards the left ஹார்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, so it has the size of the clenched fist. so clenched fist ஓட சைஸ்ல தான் ஹார்ட் இருக்கும், and it is protected by a double walled membranous back pericardium. so இந்த double walled membraneக்கு நடுவுல the pericardial fluid வந்து enclose ஆயிருக்கும் which will protect the heart. okay, so நம்ம ஹார்ட்ல 4 chambers இருக்கும், 2 relatively small upper chambers, 2 atrium இருக்கும், and 2 larger lower chambers, 2 ventricles present ஆயிருக்கும். okay, தென் இந்த ரெண்டு ஏட்ரியமும், அதாவது இந்த ரைட் ஏட்ரியமும் லெஃப்ட் ஏட்ரியமும் தின் மஸ்குலார் வாலால செப்பரேட் ஆயிருக்கும் which is called the inter atrial septum. அண்ட் இந்த ரெண்டு வென்ட்ரிகல்ஸும் பாத்தீங்கன்னா திக் மஸ்குலார் வாலால செப்பரேட் ஆயிருக்கும், அதுதான் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகே, தென் இந்த ஏட்ரியம் அண்ட் த வென்ட்ரிக்கல் ஆஃப் த சேம் சைட். So the atrium and ventricle, so the right atrium and right ventricle, left atrium and left ventricle the same side இருக்கிறதும் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம் மூலமா செப்பரேட் ஆயிருக்கும். அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ, திக் ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம் மூலமா செப்பரேட் ஆயிருக்கும். ஹவவர் இந்த ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா வால்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் பிளட்டை ரெகுலேட் பண்றதுக்காக வால்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவுல இருக்க வாலை ட்ரைகஸ்பிட் வால் அப்படின்னு சொல்லுவோம். whereas left atrium and left ventricle நடுவுல அந்த blood flow ரெகுலேட் பண்ற வால் it is bicuspid or mitral wall. so try right to left அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி டிப். ஓகே,
ஸோ ட்ரைகஸ்பிட் வால் பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கும். அண்ட் பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால் பிட்வீன் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கும். ஓகே. அண்ட் இங்க கார்டே டெண்டினே அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க. இது வந்து இட்ஸ் த திக் ஃபைப்ரஸ் கொலாஜினஸ் கார்ட். இதுதான் வந்து இந்த வால்வையும் இந்த பாப்புலரி மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட்டையும் கனெக்ட் பண்ணும். இந்த ஹார்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்டே டெண்டினேவை. ஓகே. Then in the opening of the right and left ventricles. So in the right ventricle பாத்தீங்கன்னா it will open into pulmonary artery and left ventricle பாத்தீங்கன்னா it will open into aorta. So இந்த openings வந்து regulate பண்றது, இந்த openings-ல blood flow regulate பண்ற valve, it is the semilunar valve. Okay. Semilunar valve வந்து it will regulate the blood flow in these pulmonary artery and aorta. Okay, so இதுவும் ரொம்ப important. So the opening of the right and the left ventricles into pulmonary artery and aorta are respectively provided with semilunar valves. இதுவும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. So இந்த tricuspid valve, bicuspid valve and semilunar valve இதை கொடுத்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து மேட்ச்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இந்த வால்வ்ஸ் எல்லாம் எதுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் இந்த வால்வ்ஸ் வந்து பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் அலோ பண்ணும். சோ இப்போ இந்த வால்வ்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? தேர் வில் பி a பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து மறுபடியும் ஏட்ரியம்க்கு போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி இந்த பல்மோனரி ஆர்டரியில இருந்து மறுபடியும் வென்ட்ரிகல்ஸ்க்கு வர சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் வராம இருக்கிறதுக்கு அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த வால்வ்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. So these valves allow the flow of blood only in one direction, that is from atria to the ventricles and from the ventricles to the pulmonary artery or aorta. So in the valves என்ன பண்ணுது? It prevents any backward flow. Okay. So the entire heart it is made up of cardiac muscles and the walls of the ventricles it is much thicker than the walls of the atria. Okay. Then specialized cardiac musculature nodal tissue வந்து it is distributed in the heart. This is very very important. So in the இந்த yellow colorல கொடுத்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா nodal tissue. Okay. So a patch of this tissue is present in the right upper corner of the right atrium. So இந்த right atriumல right upper cornerல இருக்கிறது தான் the sinoatrial node. Okay. Then another mass of tissue is seen in the lower left corner of the right atrium. So இது வந்து it's the atrioventricular node. இது வந்து it's the another patch of nodal tissue. Okay. So then இது எங்க present ஆயிருக்குன்னா close to the atrioventricular septum close-ஆ present ஆயிருக்கு. And இந்த AVN node பாத்தீங்கன்னா in AVN node la irundhu the bundle of fibers வந்து it passes through the atrioventricular septum. So atrioventricular septum pass through பண்ணி இந்த interventricular septum க்கு வரும், top of the interventricular septum க்கு. Then அங்க இருந்து it will immediately divide into right and left bundle. So இந்த இடத்தை தான் bundle of his or bundle branches னு சொல்லுவோம். Okay. So இந்த right and left bundle வந்து branch ஆகிறது வந்து it will give rise to minute fibers throughout the ventricular musculature. So அததான் வந்து Purkinje fibers அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இந்த நோடல் மஸ்குலேச்சர் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து நோடல் மஸ்குலேச்சர். இது வந்து it has the ability to generate action potential without any external stimuli. அதனால இது auto regulated அப்படின்னு சொல்லுவோம். However இந்த number of action potential பாத்தீங்கன்னா it will vary. So ஒரு மினிட்ல ஜென்ரேட் ஆகிற ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இந்த நோடல் டிஷ்யூஸ்ல வந்து வேரி ஆகும், ஒரு பார்ட்லயும் வேரி ஆகும். அண்ட் இந்த சினோ ஏட்ரியல் நோடு வந்து it can generate a maximum number of action potential. So 70 to 75 action potential per minute இந்த சினோ ஏட்ரியல் நோடு வந்து ஜென்ரேட் பண்ணும். So இந்த SAN அந்த சினோ ஏட்ரியல் நோடு தான் it is responsible for initiating and maintaining the rhythmic contractile activity of the heart. So அதனாலதான் SA node அந்த sinoatrial node pacemaker of the heart ன்னு சொல்லுவோம். It's very very important. Okay. And நம்ம heart பாத்தீங்கன்னா normally beats 70 to 75 times in a minute. So average பாத்தீங்கன்னா 72 beats per minute நமக்கு இருக்கும். Okay. So this is about the human circulatory cardiac cycle பத்தி பார்க்கலாம். So cardiac cycle அப்படின்றது it's the complete contraction and relaxation of the heart during one heartbeat. So duration of one cardiac cycle in humans எடுத்துக்கிட்டோம்னா 0.8 second. இது எப்படின்றத பார்க்கலாம். Okay.
So to begin with, all four chambers of the heart to me relaxed stateல இருக்கும். So relaxed stateனா it's joint diastole. So diastoleன்றது basically என்னன்னா relaxation, that is filling. எந்த ஒரு contractionமே இல்லாம the blood fill ஆகிறது வந்து it is diastole. Okay. Systoleன்றது contraction, pumping. So first இந்த pulmonary vein and vena cava மூலமா ஏட்ரியம்க்கு blood வரும். தென் ஏட்ரியம்ல இருந்து இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால் மூலமா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து பிளட் போகும். ஸோ இதான் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஓகே, ஸோ இந்த இடத்துல எந்த கான்ட்ராக்ஷனும் நடக்காது. தென் இப்போ இந்த சினோ ஏட்ரியல் நோட், அந்த நோடல் டிஷ்யூ வந்து டாப் ரைட் கார்னர் ஆஃப் தி ரைட் ஏட்ரியம்ல பிரசன்ட் ஆயிருக்கும் பார்த்தோம் இல்லையா. இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னால ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால பிளட் ஃப்ளோ வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு 30% அதிகமா போகும். ஓகே, ஸோ இதான் ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ இந்த சினோ ஏட்ரியல் நோட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்றதுனால ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ 30% மோர் பிளட் வென்ட்ரிக்கிள்ஸுக்கு பம்ப் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வென்ட்ரிகுலார் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த சினோ ஏட்ரியல் நோட்ல இருந்து அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட் அண்ட் இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் அண்ட் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு வந்து இப்போ வென்ட்ரிகுலார் மசில்ஸும் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வென்ட்ரிகுலார் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதுதான் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் இப்ப இந்த வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் நடக்கும்போது ஏட்ரியம் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து கோயின்சைட் ஆகி இட் வில் கம் இன் டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட். இப்போ வென்ட்ரிகுலார் கான்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ இந்த வென்ட்ரிகுலார் கான்ட்ராக்ஷன் அப்போ மறுபடியும் இந்த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட், ஸோ இந்த வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து ஏட்ரியம்கே திருப்பி போகாம இருக்கிறதுக்கு இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆயிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ட் சவுண்ட், அந்த லப் சவுண்ட். ஓகே, தென் இந்த வென்ட்ரிகுலார் பிரஷர் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த செமிலூனார் வால்ஸ், அதாவது இந்த லங்ஸுக்கு போற பல்மோனரி ஆர்டரியும் அண்ட் இந்த பாடி பார்ட்ஸுக்கு போற அயோர்டாவையும் ரெகுலேட் பண்ற அந்த செமிலூனார் வால்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ பிளட் வந்து இப்போ அயோர்டாக்கும் பல்மோனரி ஆர்டரிக்கும் த்ரூ தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ஸ் பிளட் போகும். ஓகே, ஸோ பிளட் போனதுக்கு அப்புறம் அந்த வென்ட்ரிகுலார் பிரஷர் குறைய ஆரம்பிச்சிடும். வென்ட்ரிகுலார் பிரஷர் குறைஞ்ச உடனே என்ன ஆகும், மறுபடியும் அந்த செமிலூனார் வால்ஸ் வழியா அந்த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆயிடும். இதுதான் அந்த செகண்ட் ப்ராமினன்ட் சவுண்ட், டப் சவுண்ட். ஓகே, தென் இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அகைன் இப்ப ஏட்ரியம்ல வந்து இந்த பல்மோனரி வெயின் அண்ட் வெனா கேவா மூலமா வந்து பிளட் ஃபில் ஆயிடும். ஸோ ஏட்ரியல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆனோன்னா இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகி இப்போ பிளட் வந்து ஃப்ரீயா வென்ட்ரிகல்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த கான்ட்ராக்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல பிளட் ஃபில் ஆகிறதுனால இதை வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். அகைன் சினோ ஏட்ரியல் நோட்ல அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும், ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும், 30% பிளட் ஃப்ளோ வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு அதிகமா வரும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிள். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் இருக்கு. ஸ்டேஜஸ் ஆஃப் பாத்வே ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் த்ரூ த ஹார்ட். ஸோ இது எப்படி வரும், ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏ நோட், சினோ ஏட்ரியல் நோட், தென் ஏட்ரியோவென்ட்ரிகுலார் நோட், தென் ஏட்ரியோவென்ட்ரிகுலார் பண்டில் அண்ட் அதுல இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் ஆர் பண்டில் பிரான்ச்சஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுல இருந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ், தென் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்ல இருந்து ஹார்ட் மசில். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்வே ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இது இன்னொரு மாதிரியும் கேட்பாங்க, எப்படின்னா the correct route through which pulse making impulse travels in the heart அப்படின்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான். ஓகே, ஸோ இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மறுபடியும் இந்த சினோ ஏட்ரியல் நோடு வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணும், நியூ ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இந்த சீக்வன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிள்னு பார்த்தோம். ஸோ இதுல என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகுது, அடுத்து வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது, அண்ட் அது ரெண்டுமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு, ஜாயிண்ட் டயஸ்டோல்ல இருக்கு. அண்ட் அகைன் சினோ ஏட்ரியல் நோடு வந்து அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணுது, அண்ட் அகைன் ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகுது, வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன். ஸோ இப்படியே வென்ட்ரிகுலார் கான்ட்ராக்ஷன் அது அப்படியே ரிப்பீட் ஆகிறது தான் இந்த கார்டியாக் சைக்கிள். ஓகே, ஸோ திஸ் சீக்வென்ஷியல் event in the heart which is cyclically repeated is called the cardiac cycle, and it consists of the systole and diastole, that is contraction and relaxation of both the atria and the ventricles. Okay, heart பாத்தீங்கன்னா it beats 72 times per minute. அப்படின்னா cardiac cycle வந்து 72 times
per minute-க்கு நடக்குது. அதனாலதான் the heartbeat 72 times per minute. Okay. From this, it could be deduced that the duration of the cardiac cycle is 0.8 second. So 60 minutes by 72 times போட்டோம்னா we will get 0.8 second. Okay. So duration of one cardiac cycle is 0.8 second. So during a cardiac cycle பாத்தீங்கன்னா the ventricular contraction அப்போ each ventricle it pumps out approximately 70 ml of blood. So இததான் வந்து stroke volumeனு சொல்லுவோம். இப்ப நம்ம cardiac output எப்படி calculate பண்ணுவோம்னா the stroke volume into heartbeat, that is number of beats per minute. இது neat aspectல it's very very important. Okay. So stroke volume வந்து 70 ml per beat and heart rate பாத்தீங்கன்னா per minuteக்கு 72 beats per minute. இப்ப cardiac output என்ன 70 into 72 போட்டோம்னா நமக்கு 5 liter per minute. So cardiac output is approximately 5 liter of blood per minute. Okay. So healthy individualsல cardiac output இப்படி இருக்கும். But நம்ம body பாத்தீங்கன்னா has the ability to alter the stroke volume. Okay. Stroke volume alter பண்ற ability நம்ம bodyல இருக்கு. And as well as the heart rateயும் alter பண்ற ability இருக்கு. So that இது ரெண்டுமே alter ஆனா cardiac outputம் alter ஆகும். For example, இப்ப athletes-க்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட cardiac output it will be much higher than that of the ordinary healthy individual. Okay. Then during one cardiac cycle, two prominent sounds நமக்கு கேட்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், produce ஆகும், which can be easily heard through the stethoscope. இது neat aspectல it's very very important. First, the tricuspid valve, the ventricular contraction அப்போ tricuspid valve close ஆகும்போது the first prominent sound, lap sound வரும். And the semilunar valve வந்து close ஆகும்போது, அதாவது ventricular pressure எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் the semilunar valve close ஆகும்போது the second prominent sound dub sound வரும். இது neat aspectல important. எந்த valve close ஆகும்போது என்ன sound வரும்ன்றது it's very very important. So இந்த sounds எல்லாம் பாத்தீங்கன்னா they are of greater clinical significance, clinical diagnostic significance. Then electrocardiograph, ECG பத்தி பார்க்கலாம். So electrocardiograph-ன்றது it's the instrument used to obtain electrocardiogram. So electrocardiogramன்றது it's the graphical representation of the electrical activity of the heart during a cardiac cycle. Okay. So இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் ECG obtain பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மிஷின்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க with 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸ். ஸோ எந்த இடத்துல சிக்னிபிகண்டா அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கண்டக்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க பேஷண்ட்டுக்கு. ஸோ எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா 1 to each wrist and 1 to the left ankle, அதாவது லெஃப்ட் லெக் இல்ல ஃபுட்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது மூலமா கண்டினியூஸ்லி ஹார்ட் ஆக்டிவிட்டியை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ECGக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டீடைல்ட் எவாலுவேஷன் ஆஃப் த ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் லீட்ஸ் செஸ்ட் ரீஜியன்லயும் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த P வேவ், Q வேவ், QRS காம்ப்ளெக்ஸ் அண்ட் T வேவ், P வேவ், QRS காம்ப்ளெக்ஸ் அண்ட் T வேவ், இது வந்து உங்களுக்கு மேட்ச்ல ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. ஓகே. So in each peak in the ECG is identified with a letter from P to Q that corresponds to the specific electrical activity of the heart. So when the P wave எடுத்துக்கிட்டோம்னா it represents excitation, that is depolarization. Depolarization na contraction. Okay. So இப்போ atria contract ஆகுது இல்லையா, அந்த ரெண்டு both the atria contract ஆகுது இல்லையா, அதுதான் வந்து P wave. Okay. Then the QRS complexன்றது depolarization of the ventricle. அந்த ventricle contraction அப்போ வர்றது இந்த QRS complex. Okay. So the contraction starts shortly after Q. Okay. So and marks the beginning of the systole, that is contraction. So the QRS complex is the contraction of the ventricles. Then T wave represents the return of the ventricles from excited to normal state. அதாவது contractionல இருந்து relaxed stateக்கு வரது T wave, repolarization னு சொல்லுவோம். Okay. So the end of the T wave marks the end of the systole, that is end of the contraction. So இது நீங்க ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா P waveனா atria contract, that is depolarization of the atria. QRS complexனா ventricles contract, that is depolarization of the ventricles. T waveனா ventricles relax, that is repolarization of the ventricles. Okay. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்ல உங்களுக்கு ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. So இந்த QRS complex வந்து நம்ம கவுண்ட் பண்றது மூலமா, சோ இந்த QRS காம்ப்ளெக்ஸ் கவுண்ட் பண்றது மூலமா one can determine the heartbeat of an individual. ஓகே. ஹார்ட் பீட் ரேட் வந்து இது மூலமா நம்ம கால்குலேட் பண்ண முடியும்.
ஸோ இந்த இசிஜிஸ் வந்து டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ்ல இருந்து அப்டைன் பண்ணது ரஃப்லி சேம் ஷேப் தான் இருந்திருக்கு ஃபார் கிவன் லீட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஷேப்ல இருந்து எந்த டீவியேஷன் ஆச்சுன்னா, ஏதாவது டீவியேஷன் ஆச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் தி பாசிபிள் அப்நார்மாலிட்டி ஆர் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ். ஓகே, ஸோ இந்த இசிஜியும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் கிரேட்டர் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் த இசிஜி. தென் டபுள் சர்க்குலேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ பிளட் பாத்தீங்கன்னா இட் strictly flows through a fixed route, that is through blood vessels. Arteries and veins la fixed route மூலமா தான் நம்ம blood வந்து circulate ஆகும். 2 circulatory pathways நமக்கு இருக்கும், double circulation இருக்கும். Okay, so basically இந்த each artery and vein எடுத்துக்கிட்டோம்னா 3 layers இருக்கும். tunica intima, tunica media and tunica externa. இந்த tunica intimaன்றது it's the inner lining of the squamous endothelium. Okay, tunica mediaன்றது a middle layer of smooth muscle and elastic fibers, and tunica externaன்றது it's the external layer of fibrous connective tissue with collagen fibers. So இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நீட் கொஸ்டின் இருக்கு. tunica media பாத்தீங்கன்னா it is comparatively thin in veins. veins-ல பாத்தீங்கன்னா thin-ஆ இருக்கும் இந்த tunica media, whereas ஆர்டரிஸ்ல வந்து இந்த tunica media திக்கா இருக்கும். ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பிளட் பிரஷர் இந்த பல்மோனரி ஆர்டரி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மோர் தேன் தட் ஆஃப் த பல்மோனரி வெயின். ஏன்னா வந்து பல்மோனரி ஆர்டரியில டைரக்டா வந்து ஆர்டரிஸ்க்கு வந்து ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் போகுது, ஸோ தட் பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ வெயின்க்கு அப்படி கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த லியூமன் ஆஃப் தி ஆர்டரி வந்து அதோட ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால ஆல்வேஸ் பிளட் பிரஷர் இங்க அதிகமா இருக்கும். வேற இங்க வெயின்ல வந்து லியூமன் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கிறதுனால தேர் இஸ் த பாசிபிலிட்டி ஃபார் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். அதனால வெயின்ஸ்ல வால் பிரசன்ட் ஆயிருக்கும், வேற ஆர்டரியில எந்த வால்வும் பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ பிளட் பிரஷர் இன் தி ஆர்டரி இஸ் மோர் தேன் தட் ஆஃப் த வெயின். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, then blood pumped by the right ventricle, it enters the pulmonary artery, whereas blood pumped by the left ventricle, it enters the aorta. Okay, so பாத்தீங்கன்னா deoxygenated blood pulmonary artery-க்கு வந்து பம்ப் ஆகுறது வந்து லங்ஸுக்கு போய் இட் வில் கெட் ஆக்சிஜனேட்டட், அண்ட் அது வந்து பல்மோனரி வெயின்ஸ் மூலமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் பல்மோனரி சர்க்குலேஷன். ஸோ 2 சர்க்குலேட்டரி பாத்வேஸ் நமக்கு இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பல்மோனரி சர்க்குலேஷன். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த ரைட் ஏட்ரியம்ல இருந்து இந்த ரைட் வென்ட்ரிகல்ஸ்க்கு வரும். இந்த ரைட் வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து பல்மோனரி ஆர்டரி மூலமா இட் வில் கோ டு தி லங்ஸ் வேர் இட் கெட் ஆக்சிஜனேட்டட். ஓகே, தென் இந்த லங்ஸ்ல இருந்து வர்ற அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மோனரி வெயின்ஸ் மூலமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும், அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிகல்க்கு வரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் தி பல்மோனரி சர்க்குலேஷன். வேற சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ன்றது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் அயோர்டாக்கு போகும், அயோர்டால இருந்து பாடி பார்ட்ஸுக்கு போகும், அண்ட் இந்த பாடி பார்ட்ஸ்ல இருந்து கலெக்ட் ஆன டீஆக்சிஜனேட்டட் பிளட் வெனா கேவா மூலமா ரைட் ஏட்ரியம்க்கு வந்து இட் வில் என்டர் த ரைட் வென்ட்ரிக்கல். இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல தான் ஆர்டரிஸ், ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் கேபிலரிஸ் மூலமா நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ்லாம் டிஷ்யூஸுக்கு வந்து ப்ரொவைட் ஆகும். வேற இந்த டிஷ்யூஸ்ல அந்த செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் வந்து இட் வில் பி டேக்கன் அவே ஃபார் எலிமினேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் டபுள் சர்க்குலேஷன். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்ன்றது இட்ஸ் த யூனிக் வாஸ்குலர் கனெக்ஷன் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் லிவர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஸோ இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் இது வந்து பிளட்ட இன்டெஸ்டைன்ல இருந்து லிவருக்கு கேரி பண்ணும், தென் லிவர்ல இருந்து தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு என்டர் ஆகும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் இன்டெஸ்டைன்ல இருந்து லிவருக்கு போகுதுன்னா அந்த பிளட்ல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து லிவர் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த பிளட்டை தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு லிவர் வந்து சென்ட் பண்ணும் through the inferior vena cava. So the hepatic portal vein carries blood from the intestine to the liver before it is delivered to the systemic circulation. It is very very important. இந்த நீட்ல கேட்டிருக்காங்க. So எங்க இருந்து லிவருக்கு போகும், hepatic portal vein மூலமா intestineல இருந்து லிவருக்கு போகும், அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு blood போகும். ஓகே, it's important. Then a special coronary system of blood vessels நம்ம பாடியில இருக்கு, exclusively for the circulation of blood to the heart and from the heart.
இந்த கார்டியாக் மஸ்குலேச்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அந்த கொரோனரி ஸ்பெஷல் கொரோனரி ஆர்டரி சிஸ்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. எதுக்குன்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் வந்து இட்ஸ் த கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் மசில். ஸோ அதுக்கும் வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இருந்தாதான் ஹார்ட் எஃபிஷியன்டா ஒர்க் ஆகும். ஸோ அதை என்ஷூர் பண்றதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் கொரோனரி ஆர்டரி சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த கார்டியாக் மஸ்குலேச்சருக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த பிளட் சர்க்குலேஷன் டு தி கார்டியாக் மசில் அண்ட் ஃப்ரம் தி கார்டியாக் மசில் இந்த ஸ்பெஷல் கொரோனரி ஆர்டரி சிஸ்டம் மூலமா நடக்கும். ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட் எடுத்துக்கிட்டோம்னா தே ஆர் ஆட்டோ ரெகுலேட்டர். ஏன்னா நம்ம ஹார்ட்ல நோடல் டிஷ்யூ பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இட் கேன் ஜென்ரேட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து ஆட்டோ ரெகுலேட்டட். ஸோ ஹார்ட் வந்து மயோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மயோஜெனிக்னா ஆரிஜினேட்டிங் இன் மசில் டிஷ்யூ இட் செல்ஃப் ரேதர் தேன் ஃப்ரம் நர்வ் இம்பல்சஸ். அதுதான் மயோஜெனிக்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்பெஷல் நியூரல் சென்டர் மெடுலா ஆப்லாங்கேட்டால பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூரல் சென்டர் வந்து இட் கேன் மாடரேட் த கார்டியாக் ஃபங்க்ஷன் த்ரூ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ மெடுலா ஆப்லாங்கேட்டால பிரசன்ட் ஆயிருக்க இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸை மாடரேட் பண்ணும். ஸோ இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்ல 2 கேட்டகரிஸ் இருக்கு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், பாராசிம்பத்தட்டிக்ன்றது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்ல இருந்து வர நியூரல் சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுனால இட் இன்க்ரீஸ் தி ஹார்ட் பீட் ரேட் அண்ட் இட் இன்க்ரீஸ் தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ் அண்ட் தேர்பை கார்டியாக் அவுட்புட். ஓகே, பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிக்னல்ஸ், அதாவது இந்த வேகஸ் நர்வ் மூலமா வர இந்த சிம்பத்தட்டிக் நியூரல் சிக்னல்ஸ் வந்து டிக்ரீஸ் த ஹார்ட் பீட் ரேட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் தேர்பை கார்டியாக் அவுட்புட். இது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் டிக்ரீஸ் பண்ணும், கார்டியாக் அவுட்புட்டை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, தென் அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸும் வந்து கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன்ஸும் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ரெகுலேட்டிங் தி கார்டியாக் ஆக்டிவிட்டி. இது உங்களுக்கு நீட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி நீட் 2025ல கேட்டிருக்காங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் டிசார்டர்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை பிளட் ப்ரெஷர், தட் இஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ பிளட் ப்ரெஷர் நார்மலை விட அதிகமா இருந்தா அது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ நார்மல் பிளட் ப்ரெஷர் பாத்தீங்கன்னா 120/80 mmHg. ஸோ mmHgன்றது மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்குரி ப்ரெஷரோட யூனிட். ஓகே, ஸோ இந்த 120ன்றது சிஸ்டோலிக், தட் இஸ் பம்பிங் ப்ரெஷர். 80ன்றது டயஸ்டோலிக், தட் இஸ் ரெஸ்டிங் ப்ரெஷர். ஓகே, ஸோ இப்போ ரிப்பீட்டடா நம்ம ஒரு இண்டிவிஜுவலோட பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது 140/90 இப்படியே இருந்தது, இல்ல இதை விட அதிகமா இருந்ததுன்னா அதுதான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் டென்ஷன் இட் லீட்ஸ் டு ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஆல்சோ இட் அஃபெக்ட்ஸ் தி வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் பிரெயின் அண்ட் கிட்னி. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, தென் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இது ஆஃபன் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னா அந்த வெசல்ஸ் தட் சப்ளை பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்பெஷல் கொரோனரி ஆர்டரி சிஸ்டம் ஹார்ட்டுக்கு பிரசன்ட் ஆயிருக்கோன்னு. ஸோ அந்த கொரோனரி ஆர்டரியில வந்து ஒழுங்கா பிளட் சப்ளை ஹார்ட் மசிலுக்கு போகாம இருந்ததுன்னா இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரும். ஸோ இது எப்படி இந்த பிளட் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த திக்கனிங் ஆஃப் த வால் ஆஃப் தி ஆர்டரிஸ். ஸோ இந்த கொரோனரி ஆர்டரி வந்து டெபாசிட்ஸ் ஆஃப் கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபைப்ரஸ் டிஷ்யூனால திக்கனிங் ஆயிடும். ஸோ அதனால அந்த லியூமன் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து it will be blocked. Okay, so open space வந்து இந்த fat depositsனால அது கொலஸ்ட்ரால்னால பிளாக் ஆகிறதுனால flow of blood to the heart muscle வந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் வந்து it is the coronary artery disease or arthrosclerosis. Then angina அப்படின்றது angina pectoris னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா acute chest pain வரும். ஸோ இது எதனால வருதுன்னா ஹார்ட் மசில்ல எனஃப் ஆக்சிஜன் ரீச் ஆகல அப்படின்னா இந்த அக்யூட் செஸ்ட் பெயின் வரும். அதுதான் ஆன்ஜினா பெக்டாரிஸ். ஸோ இந்த ஆன்ஜினா வந்து மென் அண்ட் உமன் ஆஃப் எனி ஏஜ் இது வரலாம். பட் மோர் காமன் இன் மிடில் ஏஜ் அண்ட் எல்டர்லி பீப்புள். ஓகே, ஸோ இட் அக்கர்ஸ் டியூ டு த கண்டிஷன் தட் அஃபெக்ட் த பிளட் ஃப்ளோ. ஸோ இப்போ ஒரு சிவியர் ஸ்ட்ரெஸ்னால வரலாம் அந்த அக்யூட் செஸ்ட் பெயின், இல்ல ரொம்ப எக்ஸர்ஷனா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வரலாம். இந்த மாதிரி கண்டிஷன்னாலையும் ஆன்ஜைனா பெக்டாரிஸ் வரலாம். இல்ல இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னால அந்த ஆர்டரி
the blood supply to the heart block ஆகுறதுனாலயும் angina pectoris வரலாம். ஓகே, தென் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது நம்ம பாடி நீடுக்கு தேவையான அந்த பிளட்டை ஹார்ட்னால பம்ப் பண்ண முடியல அப்படின்னா அதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, ஹார்ட் ஃபெயிலியர் மீன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் when it is not pumping blood effectively to meet the needs of the body. ஓகே, ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்னா உடனே அந்த பேஷண்ட் இறந்துருவாங்கன்றது கிடையாது. அவங்களோட ஹார்ட் ப்ராப்பரா அவங்க பாடி நீட்ஸ் வந்து மீட் பண்ற அளவுக்கு அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணாது, அதான் ஹார்ட் ஃபெயிலியர். இது பேசிக்கலி ஏஜிங் ஆனா இது நார்மலா வரும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மெயின்லி சிம்டம்ஸ் இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் லெக், ஃபேட்டிக், இதெல்லாம் வந்து ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டமா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சம்டைம்ஸ் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கன்ஜஷன் ஆஃப் த லங்ஸ் மூலமா இந்த இது வரலாம். கன்ஜஷன் ஆஃப் த லங்ஸ்ன்றது லங்ஸ்ல இருக்கிற அந்த ஆல்வியோலைல ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கிறது, இல்ல மியூக்கஸ் ஃபில் ஆயிருக்கிறது. இதனால வந்து ப்ராப்பரா ஆக்சிஜனேட்டட் பிளட் லங் வந்து ஹார்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணாது. ஸோ தட் கன்ஜஷன் ஆஃப் தி லங்ஸ் வில் லீட் டு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, then heart failure-ன்றது it is not the same as the cardiac arrest or heart attack. So cardiac arrest-ன்றது அந்த heart beating stop ஆகுறது. heart attack-ன்றது heart muscle சடனா டேமேஜ் ஆகுறதுனால inadequate blood supply heart muscle-க்கு வரதுனால வருது. inadequate blood supply ஹார்ட் மசிலுக்கு போறதுனால வருது ஹார்ட் அட்டாக். வேற இது ரெண்டும் ஹார்ட் ஃபெயிலியரும் சேம் கிடையாது. ஓகே, ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது நம்ம ஹார்ட்னால ப்ராப்பரா பாடி நீட்ஸுக்கு தேவையான அந்த பிளட்டை பம்ப் பண்ண முடியலன்னா அதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த டிஸார்டர்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ கம்ப்ளீட்டா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சாப்டர் 16ஓட 1 ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.